Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. சிறுநீரத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்க தெரியல. சிறுநீரத்துக்கு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாகும். நீங்கள் பால், தயிர், மோர், அசைவம் சார்ந்த உணவு இதெல்லாம் சாப்பிட கால்சியம், கெட்ட கால்சியம் உருவாகும். அப்போ யாரும் அதிகம் பால் சாப்பிடல, அசைவத்தை வருஷத்துக்கு 2 தடவை சாப்பிட்டாங்க. அப்போ அது வழியாக தான் கல் வரும். நல்ல கால்சியம் பெருநெல்லி, எள்ளு இதுல தான் இருக்குது. அகத்தில் ஏற்படும் தீயை வெப்பத்தை தணிக்கிறதுல அகத்திக்கீரை. என்னைக்கா நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்டுருக்குமா? பார்த்தீங்கன்னா 3 சுவை தொடவே மாட்டாங்க. உப்பு புளி காரத்தை தொட மாட்டாங்க. அப்ப நாம எதை சாப்பிட்ற மாதிரிங்க, நல்லவங்களா ஒதுக்குனத அதை நம்ம நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சோத்தை கையில அள்ளி இப்படி பிணைஞ்சி இப்படி வாழை சாப்பிடணும். அந்த காலத்து இப்படி அள்ளி இப்படி சாப்பிட்டாங்க கையில. தாயோட அன்பு குழந்தைக்கு பாயின்னு தாயோட பஞ்சபூசக்தி போகணும்னா இந்த 5 விரலையும் கூட்டி குழந்தைக்கு வாயில் விட்டணும். அப்ப அந்த பஞ்சபூசக்தி ஆற்றக்கூட ஸ்பூன்ல கொடுக்கறது, அள்ளி சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது. இந்த பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வர்றது காரணம்? தம் அடிக்கிறாங்களா, தண்ணி அடிக்கிறாங்களா? இல்லை அப்படியே ஏன் புற்றுநோய் வருது? கார சுவையா படிப்படியா குறைச்சிட்டு வரணும். இப்ப இந்த கல்லுங்கிற விஷயம் உடம்புல அங்கங்க வந்துடுது. இப்ப ஏன்னா பித்தப்பையில கல் வருதுன்றாங்க, கிட்னில கல் வருதுன்றாங்க. எல்லா இடத்துலயுமே பார்த்தேன். இப்ப என்னுடைய தாத்தாக்கு 94 வயசு, அப்பாவுக்கு. அவருக்குமே சமீபத்துல கல் எடுத்தோம் உடம்புல. அவர் கடுமையா உழைக்கக்கூடிய ஆளுதான். விவசாயத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையா வச்சிருந்தவர் கடந்த 70 ஆண்டுகளா 75 ஆண்டுகளா. இப்ப அதற்கு ஏதாவது தீர்வுனாக்கா இயற்கை முறையில நம்ம ஆபரேஷன் பண்ணோம் அவருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல்ல. இயற்கை முறையில அதை தீர்வு காணணும்னா என்ன பண்ணலாம்? ஏதாவது மூலிகை இருக்கா? சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் பிறந்தவர் நல்லா புரிஞ்சுங்க. சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி ஒரு 30 வயசு இருக்குன்னு வைங்களேன், 30 வருஷம் சுத்த தேகமா வச்சிருந்தார். அப்ப யாரும் அதிகம் பால் சாப்பிடல, அசைவத்தை வருஷத்துக்கு 2 தடவை சாப்பிட்டாங்க. அப்ப அது வழியா தான் கல் வரும். சிறுநீரக கல் கெட்ட கால்சியம், நல்ல கால்சியம் பெருநெல்லி, எள்ளு இதுலதான் இருக்குது. இப்ப இந்த கால்சியம் நல்ல கால்சியம், அது கெட்ட கால்சியம் உருவாச்சுன்னா இப்ப நான் சொன்ன பப்ளிக் எக்ஸாம் செட்டு கொடுக்குது. சிறுநீரத்தை நம்ம சுத்தமா வச்சுக்க தெரியல. சிறுநீரத்துக்கு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாகும். கடைசியா வாழைப்பழம் ஒண்ணு சாப்பிடக்கூடாது. முதல்ல வாழைப்பழத்தை நாளா எப்படி சாப்பிடுவோம்னா, சோத்துல பிணைஞ்சி நான் வாழைப்பழத்தை 5-6 போட்டு பிணைஞ்சி சாப்பிடுவேன். இது மாதிரி பஞ்சாமிரதம் வைங்களேன். சோத்துல நீங்க வாழைப்பழம் கூட பஞ்சாமிரதம் தான். அதுவும் பஞ்சாமிரதம் பஞ்ச தந்திரங்களை நிறைஞ்சது. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இப்ப எப்படி நான் பாத்திரத்துக்கு இப்ப அழுகு படிஞ்ச பாத்திரத்தை சோப் போட்டு விளக்குற மாதிரி இந்த உடம்புக்குள்ள சிறுநீரகெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியது வாழைப்பழம், வாழைத்தண்டு எல்லாமே. நான் என்ன பண்ணுவேன், 2 தடவை வாழைப்பழத்தை போட்டு கூட நாடு சீக்கிரம் போனது நல்லா பிணைஞ்சு சாப்பிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிறுநீர் சுத்தமாகிட்டு போகுது. நீங்க பால், தயிர், மோர், அசைவம் சார்ந்த உணவு இதெல்லாம் சாப்பிட கால்சியம், கெட்ட கால்சியம் உருவாகும். நல்ல கால்சியம், கெட்ட கால்சியம் இருக்கு. நீங்க நல்ல கால்சியத்தை சாப்பிட எலும்புகள் தான் பலமாயிட்டே போகும். இறக்கும் போது பாத்தீங்கன்னா பின்னாடி எள்ளு தூக்கிட்டே போவாங்க. ஏன்னா நீ என்னைக்கா எள்ளு சாப்பிட்டு எலும்பு பலமா இருக்கும்டா, நீ எள்ளே சாப்பிடாம விட்டுட்ட, அதனாலதான் ஜெயிக்கிற போய் சேர்ந்துட்ட. அதனாலதான் எள்ளு தர்ப்பணம் பண்றாங்க. அப்புறம் அகத்திக்கீரைன்னு ஒண்ணு வைப்பாங்க இறந்தவங்களுக்கு. ஏன்னா அது பேர் என்னங்க, அகத்தி. அகத்தில் ஏற்படும் தீயை வெப்பத்தை தணிக்கிறதுல அகத்திக்கீரை. என்னைக்கா நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்டுருக்குமா? சாப்பிட்டதே கசப்பு. மாட்டு கொடுங்க பாருங்க, நல்லா மென்னு ருசிச்சு சாப்பிடும். ஓகேவா? அதனாலதான் ஏன்னா கசப்பை கொஞ்சமா சாப்பிடணும். கசப்பு இருந்தா அதுல ஏதோ ஒரு நல்ல குணம், மருத்துவ குணம் இருக்கு. ஏன்னா பாகற்காய் இருக்குது. நீங்க போய் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடின்னு இருக்கு. கசப்பு நிறைய இருக்குது. இது மூலிகை கசப்பு, சைடு எஃபெக்டே கிடையாது. மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு. நம்ம சைடு எஃபெக்ட் தெரிஞ்சே சில பேர் பயமா போறாங்க. ஆனா நம்ம மூலிகையிலே இருக்குது ஐயா. அப்ப அதை சாப்பிட்டுக்குங்க. 6 சுவையும் உடம்புல சேர்த்துக்கிட்டே இருங்க. டெய்லி சேர்த்துங்க. முதல்ல இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க உதட்டுக்கும் மண் எடுக்கும், இறப்பைக்கு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ மற்றவனும் கொடுக்கணும். இப்ப நேரம் இட்லி, தோசை, உங்க பிரியாணி இனியை சாப்பிட்றீங்க, போனவங்க வெட்டிடுறீங்க. அது எங்கே இனிப்பு சுவை இருக்கா? அப்படி சாப்பிட்டதான் சத்தா மாத்தாது, கழிவு மலமாக தான் வெளியே. அது எதுக்கு சார் அவ்வளோ மெனக்கெட்டு போய் தின்னு விட்டு அது வெளியே தரலன்னா இருக்கிற சத்தையும் வெளியே புடிங்கிட்டு போயிடும். நீங்க இப்ப சொன்னீங்க அகத்திக்கீரை ரொம்ப முக்கியம். இந்த தழைகளை சாப்பிட்றது எவ்வளவு முக்கியம்? ஏன்னா இதோட மூலிகை இல்லை, அதுதான் மூலிகை. நாங்கள் இப்போ கரிசலாங்கண்ணி இருக்காங்க. கரிசலாங்கண்ணி சாப்பிட்டீங்கன்னா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை. முருங்கையில அவ்வளோ இரும்பு சத்து இருக்கு. முருங்கை விதையில அவ்வளோ இரும்பு சத்து இருக்கு. இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறோம். இப்போ மரத்தில் விளையிற ஒரே காய் முருங்காய் தான். அப்போ அந்த காயில சாப்பிடலாம்ல. முருங்காயில அவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது. ஆனா அது அந்த விதையெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆன்மீக சக்திக்கெல்லாம் அதிகம் இருக்குது பவர். அதான் நம்ம அப்படியே வச்சு நோண்டி கையிலேயே விரலையே நோண்டணும். நீங்க அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த 5 சக்தி பஞ்சவ சக்தி. இப்ப நாமெல்லாம் சோத்தை கையில அள்ளி இப்படி பிணைஞ்சி இப்படி வாழை சாப்பிடணும். அந்த காலத்து இப்படி அள்ளி இப்படி சாப்பிட்டாங்க கையில. இப்பெல்லாம் ஸ்பூன்ல விட்றாங்க குழந்தைங்களுக்கு சோறு. ஸ்பூன் விடுற தாயோட அன்பு
குழந்தைக்கு பாயின்னு தாயோட பஞ்சபூசத்தி போகணும்னா இந்த 5 விரலையும் கூட்டி குழந்தைக்கு வாயில் ஊட்டணும். அப்போ அந்த பஞ்சபூசத்தி ஆற்றக்கூடிய ஸ்பூனில் கொடுக்கறது, அள்ளி சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது. தரையில் அமர்ந்து சாப்பிடணும், தலை குளிஞ்சு சாப்பிடணும். சாப்பிட்றப்ப எதையும் பேசக்கூடாது. இந்த புற்றுநோய்ங்கிறது வந்து பரவலா எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் புற்றுநோய் வருது. வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் புற்றுநோய், அதாவது ஒரு புண்ணு மாதிரி உருவாகி அரிக்க ஆரம்பிச்சிருது உடம்புல. அது எதனால உருவாகுது, அதற்கான காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? சொன்ன கோச்சு மாட்டீங்களே. கார சுவை, மிளகா காரம், மிளகு. இப்ப நான் மிளகையும் அந்த வரமிளகா, பச்சை மிளகா சாப்பிட்றீங்க, நாட்டில் தப்பி சாப்பிடுவீங்களா சார்? என்ன செய்யுது உடம்பு? தக்கன்னு எரியுதா? ஆனா நாம என்ன பண்றோம்? குருமா குழம்பு, அது குழம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? மிளகா பொடி போட்டே தீர்றோம். மிளகா தான் புற்றுநோயை உருவாக்குது. இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காயில் வெறும் மாங்காயை சாப்பிட்டா அது பிடிப்பு சோதான், அது ஒரிஜினல். அதை என்னென்ன தடவை சாப்பிட்றாங்க? மிளகாத்தூள் உப்பு போட்டு தடவை சாப்பிட்றாங்க இல்லையா? இப்போ ஒன்றுமில்ல வெளியே பிஞ்சு விற்கிறாங்க, அது அப்படியே வெளியே பிஞ்சா சாப்பிட்டீங்கன்னா இயற்கை. அதை என்ன பண்ணுறாங்க? இப்போ பெண்களுக்கு ஏன் புற்றுநோய் வர்றது காரணம்? இப்போ தம் அடிக்கிறாங்களா, தண்ணி அடிக்கிறாங்க? இல்லை அப்படியே புற்றுநோய் வருது. கார சுவையா படிப்படியாக குறைச்சிட்டு வரணும். சித்தரில் பார்த்தீங்கன்னா 3 சுவையை தொடவே மாட்டாங்க. உப்பு புளி காரத்தை தொட மாட்டாங்க. அப்போ நாம் எதை சாப்பிட்ற மாதிரிங்க? எது வேண்டான்னு அவங்க ஒதுக்கணும், நல்லவங்களாம் ஒதுக்கணுத அதை நம்ம நல்லதுன்னு நினைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க பொதுவாக காமனாக இருக்கக்கூடிய நோய் என்னன்னாக்கா அந்த சர்க்கரை நோய். இந்தியாவெல்லாம் பிறப்பிடமேன்றாங்க அந்த நோய்க்கு. அந்த அளவுக்கு 70% பேருக்கு வந்து அந்த நோய் இருக்குது. இதை வந்து ஒரு அதாவது ஹெரிடிட்டரி டிசீஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்ல வந்து பரம்பரை நோயின்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் காரணமா இல்லை நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் காரணமா? உணவு பழக்க வழக்கங்கள் காரணம். நான் சொல்றேன்னா அறிவாளியாரு, புத்திசாலியாரு, பலசாலியாரு, இது 3 வேணும்னா அத்தனை சக்தினா தமிழுக்குள்ள வந்து இயற்கைக்குள்ள வரணும். இறைவன் மருத்துவத்துல ரகசியம் இருக்கு. சித்தர்கள் சில மூலிகை சொன்னாங்க. அந்த காலத்து மக்களுக்கு மூலிகை ஏற்றுக்குச்சு. ஏன்னா அது சுத்த தேகமா இருந்துச்சு. இப்ப எல்லாம் கழிவு தேகமா, கழிவு உணவு, கழிவு தேகம். இப்ப இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா உடல்நிலை ஒரு பிரச்சனைனாலும் மனநிலைங்கிறது தான் பெரும்பாடா இருக்குது. டெய்லி ஏதாவது ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன தீர்வு? ஏதாவது மந்திரம் வச்சிருக்கீங்களா? மந்திரத்தை வச்சுட்டா சரி செய்ய முடியாது. மந்திரம் கால் மதி முக்கால் தான். மனசை அளவாய விடக்கூடாது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இது மந்திரத்தில் சொன்னதான். இது வார்த்தை வந்து தமிழ் வந்தவங்களுக்கு மட்டும் தான் ரகசியம் புரியும். இப்ப உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏதாவது ஆசனம் பண்ணுவீங்களா? ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பண்ணி கட்டுக்குள்ள கொண்டு வரதுனா என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் அலை பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு மனசு, ஏதோ ஒரு பிரச்சனை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்குண்ணா. இப்ப என்னைய காசு யாராவது என்னைய வந்து இப்போ காப்பியை வந்து ஒரு 50 ரூபா தரலன்னு சொல்லி ஏமாற்றி போயிட்டான்னு வச்சுக்க, நான்லாம் நைட்லாம் வயிறு எறிவேன். கண்டிப்பா நான் எரியவே மாட்டேன். அடப்பா என்னோட பாவத்தை சுமந்துப்பா. அப்பா எனக்கு ஏதோ பாவம் ஓட்டி இருந்தது, தப்பிச்சுட்டு இருந்தாப்பா, அந்த பாவத்தை அவன் சுமந்துட்டு போறான். அப்படி சந்தோஷப்பட்டுருவேன். நேர்மறையா சிந்திக்கிறது, நேர்மறையா, பாசிட்டிவ். இப்போ எனக்குலாம் கவலை வந்துச்சுன்னா, பழைய அந்த காலத்து கவலையோ பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சட்டி சுட்டதாடா கை விட்டதான்னு நாங்கள் எங்கள் காலத்து எம்ஜிஆர் சிவாஜி படம் தான் இருந்துச்சு. அப்படி பட மாட்டேன். என்னதான் நடக்கட்டுமே எப்படின்னா பாசிட்டிவ் பாட்டு, பாசிட்டிவ். நீ வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவ் எடுத்துக்கங்க. ஏன்னா ஆசை இல்லாதனால தான் இத்தனை துன்பம் வருது. இப்போ நான் சொன்னேன்னா 3 ஆசையா, அந்த 3 ஆசையை விட்டுட்டாத்தா உங்களுக்கு இறை நிறைய கிடைக்கும். அப்போதான் கிடைக்கும். நானே இப்போ நிறைய ஆசைப்படுதுன்னு வச்சுங்க, எனக்கு இந்த திருமணத்தெல்லாம் உள்ளூரில் கிடைச்சிருக்காது. நீ எத்தனை வயசு வாழணும், எத்தனை வயசு ஆகணும், முட்டை பிறந்தது 300 நாள், இட்டது தாண்டில ஏதேனும் ஏழைகால், பட்டது பாரணும், கெட்டது 70, கேடு அறியணும், கடைசியாக 70க்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாரு அப்படிங்கிறாரு. 100 வயசு வாழ்றதுக்கு, 1000 வருஷத்துக்கு வாழ்றதுக்குலாம், கோடி வருஷத்துக்கு வாழ்றதுக்குலாம் பிளானிங் இருக்கு. நாம் என்ன பிறத்தல், காத்தல், அழித்தல், இது 3 தான் தெரியுது. அதாவது அருளல் மறைத்தல்னு இருக்குது. இந்த அருளல் மறைத்தல் தான் என்னன்னா இந்த மறை ரகசியத்தில் தான் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், இப்போ பக்தி மார்க்கத்தில் போகிறோம், சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க கும்பிட்றாங்க. அது எதையும் சொல்ல. அதுக்கு மேலே ஞான மார்க்கம்னு ஒன்று இருக்குது. அது உயர் ஞான கல்வின்னு இருக்குது. நம்ம உலக அறிவு கல்வி வேற. உலக அறிவு கல்விக்கு இவ்வளோ பணத்தை கூட்டி செலவு செய்கிறீங்களே, உயர் ஞான கல்வியில் கற்றுக்கணும்னா உண்மையாக அதை வந்து இறைவனா பார்த்து அளவோடு கொடுத்தா தான் அந்த ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. Chennai Samartha Group of Institution, India's Gold Medal College, 25,000 students placed so far. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.